ஹலோ ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் எடுத்த ஒரு vlog தான். கிளைமேட் வந்து எப்போ எப்படி மாறுதுன்னே தெரில. காலையில் நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தா இருட்டிட்டு வந்துட்டு அப்படியே வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு நாள் தான் அன்றைக்கி. பயங்கரமான மழை, லைட்டாக ட்ரிசில் ஆகும் அப்படின்லாம் இல்லை, எடுத்தோன்னே பயங்கரமாக மழை பெஞ்சுது. சரி ஈவினிங்காக பெஞ்சிட்ருக்கேன், ஸோ நைட் ஏதாவது டின்னருக்கு சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து வடகரியோட கிரேவிங்ஸ் வந்து இருந்தது. நான் வந்து சென்னையில் ஒரு ரோட்டு கடையில் வந்து சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி. ஸோ வந்து அதே மாதிரி வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நானே 2-3 யூடியூப் சேனல் வந்து நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மாவோட ரெசிபி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் செஞ்சேன். ஸோ நான் வந்து அதனால தான் வந்து ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் யாரெல்லாம் செஞ்சு பார்த்தீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். இட் வில் பி அ பூஸ்ட் ஃபார் மீ. ஸோ இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து வடைப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, பிகாஸ் அதில் ஏதாவது பூச்சி மண் ஏதாவது இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற வச்சுடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். டிபெண்ட்ஸ் ஆன் பருப்புன்னு சொல்லுவாங்க, 2-3 ஹவர்ஸ். ஸோ அது மட்டும் ஊற வச்சுக்கோங்க பார்த்துட்டு. ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த ஊற வச்ச பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 or 4, அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சோம்பு போட்டு நல்லா கொரப்பாக தண்ணியே ஊற்றாதீங்க, பிகாஸ் அந்த இதில் இருந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து வந்து அரைங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப வந்து தண்ணியாக போயிடும் வரப்பருப்பு. ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து சால்ட், இந்த பருப்புக்கு ஏற்ற சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வடைக்கறிக்கு வந்து வடையை வந்து எய்தர் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணியோ வந்து நீங்கள் உதுத்து உள்ளே போட்டு செய்யலாம். இல்லைனா வந்து ஆயிலில் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து போடலாம். ஸோ நான் வந்து 2 விதமாகவுமே ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நார்மலாக நம்ம லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வடை தட்டுற மாதிரியே தட்டி அதையும் வந்து ஸ்டீம் பண்ண வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரு 7 to 8 minutes ஆச்சு அது ஸ்டீம் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் நடுவில் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க அந்த இதையை. எல்லாத்தையும் வந்து அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். சைட் பை சைடு ஆயிலும் வந்து ஹீட் பண்ணி பண்ண வச்சுருந்தேன். ஸோ வந்து நல்லா அந்த வடைப்பருப்பை வந்து வடை மாதிரி போடாமல், இது வந்து ஆயிலில் போட்டு கோல்டன் ஃப்ரை பண்ணுறோம்ல, ஸோ வந்து நல்லா உதுத்து விட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வெந்தும் வந்துடும். அது இல்லாமல் நம்மளுக்கு தேவையான அந்த கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம வடை மாதிரி போட்டோன்னா உள்ளே வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் நொதன்னு இருக்கும்ல. ஸோ அது வேணாங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி உதுத்து விட்டு போடுறது. ஸோ நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டீமாயும் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து வடைகறி செய்கிற ப்ராசஸ் தான். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் வந்து பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கூட வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், மீன்ஸ் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இருந்ததுனால அது வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும், மீன்ஸ் அந்த குலைவாக வரும்ல, ஸோ அது வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதில் காரம் இருக்காது, பட் வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும். பட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கலர் வந்து லைட்டாக ஆரஞ்ச் கலர், லைக் அந்த கிரேவி கலர் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து வேணும்னா அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து அந்த காஷ்மீரி தூளை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி, பிகாஸ் அந்த ஸ்பைசஸ் இப்போ தானே ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால்
ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த மீன்வைல் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இட்லிக்கு வந்து மாவு ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து நான் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து இட்லி தான். அம்மா வந்து மாவு காலையில் அரைச்சிருந்தாங்க. ஸோ மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால நாங்கள் வந்து இட்லியே வந்து அந்த அன்றைக்கி ஊற்றிட்டோம். ஸோ நான் வந்து இந்த கேப்பில் இதை ஊற்றி வச்சிட்டா நம்ம வடகறி செய்கிறதுக்குள்ளே இது ஆகிடும்ல, இட்லி வந்து வந்துடும்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒரு இதையும் அதை வந்து நல்லா பொடி பொடியாக உதுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரைக்கும், அதையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த ஸ்பைசஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணி விட்டுருங்க, கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து வாட்டர், பிகாஸ் வந்து இப்போது இதுக்கப்புறம் ஊற்றுற வாட்டர் தான் வந்து நம்மளோட வடகரியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி எல்லாமே வெல் குக்டாக இருக்கனால லைட்டாக கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக வந்து சால்ட்டோட டேஸ்ட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்தது வந்து அந்த வாட்டர் கொதிக்கும் போது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதையும் பார்த்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா சுண்டி ஓரளவுக்கு கெட்டியாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் வடகரிக்கு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி அதையும் கார்னிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். அந்த அன்றைக்கி வந்து இட்லி வித் வடகரி தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட். ஸோ தட் படிக்கும்போது எனக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது வந்து ரெசிபி வீடியோ வந்து வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, நானும் பிகினர் தான், ஸோ நானும் ட்ரை பண்ணிவிட்டு டீட்டெயில்டு ரெசிபி இதே மாதிரி வந்து போடுறேன். ஸோ வேறு ஏதாவது இல்லை வேணும் அப்படின்னா வீடியோஸ் அதுவும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். See you next video. Bye.